லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை பை. நீ சொல்ல பை பண்ணு. பை பை. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து STK4231ஐ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து STK4231ஐக்கு போர்டில் எப்படி வந்து மோனோ பிரிட்ஜ் பண்ணுறது, எப்படி பிரிட்ஜ் பண்ணதை எப்படி ஸ்டீரியோ மாற்றுறது, இந்த மாதிரி இந்த வீடியோவில் ஒரு பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், STK4231ஐ மோனோ பண்ணுறது எப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து புதிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயன்படும். இதில் வந்து சில டெக்னிக்கலான ஒரு விஷயம்லாம் சொல்கிறேன், இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த போர்டு வந்து ஸ்ட்ரீ போர்டில் கிடைக்குது. இந்த போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா எந்தாருங்க STK4231 டீலக்ஸ்ன்னு போட்டு மோனோ போர்டு கிடைக்குது. இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் கேட்டார் மோனோ போர்டு கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு. இந்த போர்டு மார்க்கெட்லேயே கிடைக்கிது. இந்த போர்டை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த போர்டில் வந்து இல்லாதவங்க ஸ்டீரியோ போர்டு வச்சுருந்தீங்கன்னா எப்படி மோனோ பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து மோனோ போர்டாக இருக்குது. இது எப்படி அவங்க ஸ்டீரியோவை அவங்க மாற்றிருப்பாங்கன்னா, இப்போ வந்து லெஃப்ட்டு, அதாவது இல்லைங்க வரேன் ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, இதில் லெஃப்ட் இன்புட்டு இல்லை ரைட் இன்புட்டு கொடுப்போம். இதில் வந்து மோனோ பண்ணுறதுனால, பிரிட்ஜ் பண்ணனால இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 1K எடுத்துட்டாங்க. ஒரு 470 PF இருக்கும், அதையும் எடுத்துருவாங்க. எடுத்த பின்னாடி என்ன செய்யணும்னா, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்து ஒரு கண்டென்சர் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பாருங்க 2.2 இந்த பாருங்க, இந்த MFT இருக்குங்க, 2.2 MFT இருக்குல்ல, இதில் ப்ளஸ்ஸு சைடு இருக்குது பாருங்கள். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸு சைடு வந்து இதில் பற்ற வச்சிட்டோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக இன்புட்டு இங்கே உள்ள வந்து கண்டென்சர் மூலம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டீரியோக்கு அப்படி பண்ணியிருப்பாங்க. இது மோனோ இப்போ இருக்கனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் போடாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த 2.2 MFT இருக்குல்ல, அதை மட்டும் அந்த ப்ளஸ்ஸோட சைடு இருக்கு பாருங்கள். அதாவது இந்த இங்கிட்டு மைனஸு, இங்கிட்டு ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸு சைடை வந்து எர்த்து பண்ணிடுவாங்க, அப்படியே கிரவுண்டு பண்ணிடுவாங்க. இந்த கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா இந்த இன்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா இங்கிட்ட இது வந்து இப்போ பிரிட்ஜாக மாற்றலாம். இந்த பக்கம் இன்புட்டில் வந்து எப்பயும் போல் இங்கே பாருங்கள், இப்போ 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க, 470 PF போட்டிருக்காங்க. இந்த கண்டென்சர் பாருங்கள், இந்த 2.2 இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்புட்லேயே கொடுத்துட்டாங்க எர்த்து பண்ணாமல். இப்போ இன்னொன்று பண்ண என்னென்னா, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் வந்து 22 பின் இருக்கும் இந்த ஐசியில். அதில் 12வது பின்னு பாருங்க. அதாவது இப்படியே இந்த ஒன்றுலேருந்து இந்த ஒன்று போட்டுருக்குல, இதை எப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா 12வது பின்னிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு, பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸிலேருந்து ஒரு 56K ரெசிஸ்டன்ஸு ஒன்று ஒரு பற்ற வச்சு நேராக எங்கே இருந்து கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 19வது பின்னு, 19வது பின்னிலேருந்து ஒரு பாருங்கள் ஒரு கண்டென்சர் வருது பாருங்கள். அதாவது 100 MFT வருது பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த 100 MFT அதிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது 560 ஓம்ஸு பாருங்கள், 560 ஓம்ஸை எர்த்து பண்ணியிருப்பாங்க, ஃபீட்பேக் எர்த்து பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த 56K இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அங்கே கொடுத்துடணும். அதை கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்குறோம்னா, இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். இது கொடுத்தோம்னா கெயின் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது பிரிட்ஜ் பண்ண பின்னாடி என்ன நல்லா இது இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐசி வந்து 100+100 இந்த ஐசி STK4231. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் பண்ணால் என்ன ஆகும்னா 200 வருஷம் மாறிக்கிறோம், அப்படியே 200 ஆயிரும். அப்போ 200 ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஸ்பீக்கரை விட்டு வந்து நம்ம ஸ்டீரியோ இருக்கும்போது எப்படி எடுப்போம், இந்த ஸ்பீக்கரை விட்டு வருதுல்ல, இந்த இங்கேருந்து எடுப்போம், ஒரு கிரவுண்டு கொடுப்போம். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஸ்பீக்கர் எடுப்போம், ஒரு கிரவுண்டு எடுப்போம் ஸ்டீரியோக்கு. இப்போ மோனோக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ இந்த இன்புட்டை வந்து எடுத்து பண்ணிட்டோம்,
இப்போ ஒரு சைடு மட்டும் தான் இன்புட் கொடுக்குறோம், இந்த சைடு மட்டும் தான் கொடுக்குறோம், இந்த சைடு அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பீக்கர் அவுட் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் அவுட்டும் இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து தான் ஸ்பீக்கருக்கு டேரெக்டாக நம்ம லைன் எடுக்கணும். லைன் எடுக்கும் போது இப்போ வந்து இது 200 வாட்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ லைன் எடுக்கும்போது என்ன செய்யணும்னா இது எடுக்கும்போது எந்த சைடு ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு டவுட் வரும்போது அந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா இப்போ இந்த கண்டென்சர் இருக்குல்ல, இந்த 2.2 நம்ம எந்த சைடு, இப்போ இந்த சைடு வந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இன்புட் எடுத்து பண்ணியிருக்கோம்ல, இந்த சைடு தான் மைனஸு. எப்போயுமே ஸ்பீக்கர் எடுக்கும்போது நம்ம வந்து இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு லைன் எடுக்கும்போது இந்த சைடு தான் மைனஸ். இந்த எடுத்து பண்ணியிருக்காங்கள அந்த கண்டென்சரு அதுதான் மைனஸு. அந்த மாதிரி தான் நம்ம இது கனெக்ஷன் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த போர்டை பொறுத்தளவுக்கு மெயினாக ஒன்று சொல்லணும். அதாவது இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு ஸ்டீரியோ ஐசியை வந்து மோனோ மாற்றிக்கலாம். ஆனால் அந்த ஐசியை வந்து மோனோ மாற்றின பின்னாடி திருப்பி ஸ்டீரியோவுக்கு அந்த ஐசியை பயன்படுத்த வேணாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மோனோ பண்ண பின்னாடி திருப்பி அந்த ஐசியை ஸ்டீரியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு இப்போ இங்கிட்டு இன்புட் கொடுக்கும்போது இந்த இன்புட் கொடுக்கும்போது இதோட ஆடியோ சிக்னல் கிராஸிங்கு இதுலேயும் இங்கே கிராஸ் ஆகுது. அது மோனோ மாற்றின பின்னாடி தான் அந்த ப்ராப்ளம் வருது. அதனால தான் எப்போயுமே வந்து ஸ்டீரியோ ஐசியை மோனோ மாற்றுங்க. ஆனால் மோனோ பண்ண பின்னாடி அது ஸ்டீரியோவுக்கு அந்த ஐசியை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த போர்டில் இந்த வோல்ட் இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பீஸ் போட்டிருப்பாங்க. இந்த பீஸை நீங்கள் வேணால் டைரெக்டாகவே கொடுத்துருங்க. வோல்ட்டை வந்து இப்போ இங்கே கொடுத்தோம்னா இங்கே இந்த பீஸ் மூலமாக இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயே வோல்ட்டை கொடுத்துருங்க. இங்கே மைனஸ் வோல்ட்டு கொடுங்க, இங்கே கிரவுண்டு கொடுங்க, இங்கே ப்ளஸ் வோல்ட்டு இங்கே கொடுக்கணும். ஏன் இந்த பீஸில் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு 1 வோல்ட்டு உதாரணத்துக்கு ப்ளஸ் வோல்ட் இருக்குது, இது மைனஸ். இப்போ உதாரணத்துக்கு 24/0/24 கொடுக்குறோம்னா -24, இது +24 கொடுப்போம். இந்த +24 ஏதோ ஒன்று லைன் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பீஸ் போயிடுச்சுன்னா இந்த ப்ளஸ் உள்ளே பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐசி போயிடும், போர்ட்டு 3.1 ஐசி போயிடும், ஃபால்ட் ஆயிரும். அதேமாதிரி மைனஸ் உள்ளே போட்டாலும் அதே தான் ஆகும். அவன் டைரெக்டாக அதனால் 10 வைக்க சொல்கிறேன். இது நான் அனுபவத்தில் நான் பார்த்தது. அவ்வளோதான் நண்பர்களே. அதேமாதிரி ஸ்டீரியோ பண்ணணுன்னா இதே மாதிரி தான். நீங்கள் இந்த இன்புட்டில் 1K போட்டுக்குங்க, இந்த 470 PF போட்டுக்குங்க. இந்த கண்டென்சர் இருக்குது பாருங்கள், 2.2 MFT இருக்குல்ல, இதை இங்கே பற்ற வச்சுருங்க. இந்த ப்ளஸ்ஸோட இந்த பின்னை, இந்த ப்ளஸ்ஸு பின்னை இங்கே பற்ற வச்சுருங்க. இந்த 56K ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க, அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டீரியோவுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த போர்டு வந்து ஸ்டீரியோத்துலேயும் கிடைக்குது, இப்போ ஸ்டீரியோலையும் கிடைக்குது, மோனோலையும் கிடைக்குது. இந்த போர்டு ஸ்ரீ கம்பெனியில் கிடைக்குது. இது நல்லாயிருக்கு இந்த போர்டு. இந்த போர்டை யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாரி நம்ம நண்பர்கள் நிறையா பேர் வந்து ஃபோன் நம்பரை நிறைய கேட்குறீங்க. வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சில நம்மளோட பர்சனல் இதுக்காக நான் அந்த நம்பர் யாருக்கும் கொடுக்கல, என்னோடய நம்பரை. ஃபியூச்சரில் வந்து நான் தர்றேன். அது வரையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டெல்லாம் கேளுங்க. நான் அதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டவுட்டில் அதுலேயே கமெண்ட்லேயே கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோ வந்து கிளாஸ் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு போர்டு போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆம்ப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு போடுறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.